இதை பற்றி சிலேபி மீனை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் இருந்திருக்கு. நம்ம வந்து வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட மீனில் இது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாட்டு ரக மீனில் இது வந்து என்னன்னா ரொம்ப பெருசாக வளராது. ஆனால் இது குஞ்சு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நாட்டு சிலேபி அதாவது மாதம் மாதம் குஞ்சு அடிச்சிட்டே இருக்கும். குளம் ஃபுல்லாக இதாக இருக்கும். மற்ற மீன்கள்லாம் வளர்க்க முடியாத போயிடும். அதனால வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளத்தில் இது இருந்தாலே இந்த மீனை வந்து என்ன பண்ணுவாங்க, அழிச்சிருவாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. இது ஏன்னா ரொம்ப பெருசாலாம் வளராது. ஒரு 100 மீன் இருந்ததுன்னா ஒரு 10 மீன் பெருசாக இருக்கும். பாக்கியெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதனால வேண்டி ஆனால் இதோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. அது தெரியாத நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா இதை வந்து அழிச்சிருவோம். இது வால் பகுதியை பார்த்தா கூட தெரியும். உங்களுக்கு பிளைனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் இது வந்து நாட்டு ரகம். அதில் வரியாக இருந்து கலர்ஃபுல்லாக இருந்தது, ஒரு ரெட்டி ஸ்கோடு வரும். அதுமாதிரி இருந்ததுன்னா அது வந்து கிஃப்ட் திலேப்பியான்னு சொல்லுவோம். அது பெருசாக வளரும். ஆனால் அது வந்து குஞ்சு ப்ரொடக்ஷன் வந்து அந்தளவுக்கு இருக்காது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் குஞ்சியாக இருக்கும். ஆனால் கம்மியாக இருக்கும். ஆனால் நாட்டு சிலேபி ரகம் அப்படி கிடையாது. நிறைய குஞ்சு அடிச்சிட்டே இருக்கும். இதனால என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை வச்சு நம்ம 2 மீன் சூப்பராக வளர்க்கலாம். ஒன்று கொடுவா மீனும், அடுத்தது விரால் மீன், வரி விரால்னு சொல்லுவோம், நாட்டு விரால் அது வந்து வளர்க்கலாம்.